விருச்சிகம் ராசிக்கு பார்க்கும்போது விருச்சிகம் ராசி அதிபதி செவ்வாய் தன் வீட்டிற்கு 9இல் நீச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அவர் நீச்ச பலம் பெற்றாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நட்பலனை தரும் அமைப்பில் வீடு கொடுத்த சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போதும் நீச பங்கம் ஏற்படும். மகரத்தில் சஞ்சரிக்கும் போதும் சந்திரகாந்தத்தில் நீச பங்கம் ஏற்படும். மேஷத்தில் சஞ்சரிக்கும் போது பரிவர்த்தனை யோக பலத்திலும் நீச பங்கம் ஏற்படும். அதேபோல் ரிஷபத்தில் உச்சபலத்தில் சஞ்சரிக்கும் போதும் அவருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் நாட்களாகிய 14, 18, 19, 25, 26, 27ஆம் தேதியில் உங்களது ராசிநாதன் பலமாக சஞ்சரிப்பதால் அந்த நாட்களில் கூடுதலான முயற்சிகள் செய்து சிறப்பான யோக பலன்களை தாராபலம் ரீதியாக நீங்கள் பெற முடியும். மேலும் உங்களுடைய யோகாதிபதியான குரு இந்த 14ஆம் தேதி இந்த மாதத்தில் பெயர்ச்சியாகி 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு சென்று விடுகிறார். சந்திராபலம் நாட்களை கூறுகிறேன். தாராபலம் நாட்கள் எனது அன்றாடம் இன்றைய ராசி பலனில் அறியலாம். கூடுதலாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் முருகர் வழிபாடுகளும் சந்திரன் பார்வதி தேவி வழிபாடுகளும் குரு பிரம்மா வழிபாடுகளும் செய்து மேன்மை பெற வாழ்த்துக்கள்.